Hi, hello, வணக்கம் மக்களே. Happy New Year. Hope you all had a great New Year. Welcome to the first episode of 2024. Happy New Year. Hi. ஹலோ Hi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Happy New Yearல இருக்கும். நல்லா இருக்கும். So we are back after the break. Last episode நம்ம பண்ணது வந்து ரெட்ரோ பண்ணோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டிபிக்கல் அஜைல் மேனர்ல யோசிச்சு எது இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன சேஞ்ச் பண்ணலாம், நிறைய ஃபீட்பேக்லாமும் வந்தது. தேங்க்யூ ஃபார் ஆல் தட் அண்ட் ஃபார் யோர் சப்போர்ட். ஹேவிங் தட் இன் மைண்ட் நாங்க வந்து அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணோம் நினைச்சு இந்த புது வருஷத்துல எபிசோட்ஸ்லாம் ட்ரை பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ கிவிங் யோர் சப்போர்ட். ஆன் தட் நோட், வாட்ஸ் டாபிக் ஃபார் டுடே? இன்னைக்கா சரி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோமே அப்படின்னு சொல்லி ஃபன்னா ஏதாவது ட்ரை பண்ணலாம். பிளஸ் வெட்டியா நம்ம லீவ் ஃபுல்லா பண்ண வேலையை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூவிஸ் பத்தி ஆரம்பிக்கலான் இருக்கேன். What do you people think? விசில் Wonderful. இதே நம்ம 3 பேருமே இதை பத்தி பேசாம இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்டையும் கூப்பிட்டு இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு ஒரு பிட்டு போடணும்னா, பிகாஸ் இட் இஸ் மூவிஸ் வி நீடட் சம்மன் ஹூ ஹேஸ் எக்ஸ்பர்டீஸ் இன் தட் ஏரியா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கேரக்டர் கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அந்த கேரக்டரை? Yes. This person is one of my closest friend. His name is Bharat. And performance எப்படி இருக்கும்னு நம்ம எப்படியும் மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த எபிசோட்ல பார்த்துடலாம். ஹாய் பரத், வெல்கம் டு தி ஷோ. ஹாய் விது, நான் உனக்கு கேடிவி கிங்லாம் சொல்லி இன்ட்ரோ கொடுன்னு சொன்னேன். பட் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வெறும் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஐ வில் டீல் வித் யூ லேட்டர். ஸோ ஹாய் ஹரிணி, ஹாய் சாம். உங்க பாட்காஸ்ட்லாம் நல்லா இருக்கு. யூ கைஸ் ஆர் வெரி ஸ்பான்டேனியஸ் அண்ட் நேச்சுரல். ஐம் கிரேட் ஃபேன் ஆஃப் இட். கீப் கோயிங். Thank you for your kind words. சே, மாஸ் இன்ட்ரோ உங்களோடது. நன்றி. சரி, டாபிக் போலாமா? கன்சிடரிங் மூவிஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம கேட்டகரிஸ் ப்ளே பண்ணுவோம். வாட் ஆர் யோர் டாப் 5 ஃபேவரட் மூவிஸ்? யார் முதல்ல போறீங்க? ஹெவியா ஹோம்ஒர்க் பண்ணதுனால இந்த தடவை ஐ வில் நாமினேட் ஹரிணி. ஸோ மை டாப் 5 மூவிஸ் வந்து தளபதி ஆல் டைம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஐவ் எவர் சீன். அப்புறம் ரிதம், முதல்வன், கேரளி கண்மணி. இந்த படம் வந்து என்னன்னா, திருப்பி பாக்குறப்ப ஐ டென்ட் ஹேவ் தட் இம்பாக்ட். பட் சின்ன வயசுல வந்து நான் ஐ திங்க் ஐ வாட்ச் திஸ் லைக் சோ மெனி டைம்ஸ். ஏன்னா இது ஒன்று தான் DD1ல அடிக்கடி போட்டாங்க. ஒரு தடவையும் பார்க்கும்போது நான் ஃபுல்லா அழுதுருக்கேன் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். அதனால இட் ஹேட் அ சிவியர் இம்பாக்ட் இன் மீ. தென் காக்கா முட்டை. இன்ட்ரெஸ்டிங். What a varied list. Do you want to go next? ஓகே, ஃபார் ஒன்ஸ் ஐல் கோ செகண்ட். ஸோ மை லிஸ்ட் ஆக்சுவலி ஒரு சில மூவிஸ்லாம் நீங்களாம் சொல்வீங்கன்னு நினச்சி நான் விட்டேன், சொல்ல மாட்டீங்க போல இருக்கே. ஐ ஸ்டார்ட் வித் அன்பே சிவம், தென் ஃபாலோட் பை ஐயோ என் படம் லிஸ்ட் நான் எழுதியே வைக்கலையே, மறந்துட்டேனே, இருங்க. Very sad விது. Yes. Harini score. High five. Yeah, high five. ஹரிணி ஒரே கிரிகிரிப்பா இருக்குல்ல. This is probably the best moment in the podcast இது வரைக்கும். அந்த வார்த்தைக்கான மரியாதையே போயிடுச்சுன்னு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, இதுதான் ஹைலைட்டான மூமெண்ட். நம்ம அடுத்த ரெட்ரோல இதை பத்தி பேசுறோம். ஓகே, எஸ். இந்த நாள் என் கேலண்டர்ல நான் குறிச்சு வச்சுப்பேன். ஓகே நான் ரெடி ஆயிட்டேன், சொல்லமா? எஸ். ஸோ மை டாப் 5 வில் பி அன்பே சிவம். அது ரொம்ப சின்ன வயசுல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மூவி ஹேட் அ ரியலி குட் இம்பாக்ட். ஐ வாஸ் ப்ராபப்லி மாதவன் ஃப்ரம் தட் மூவி, பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் தென் இன்செப்ஷன். எனக்கு ஜென்ரலாவே நோலன் மூவிஸ் பிடிக்கும், பட் தென் தட் ஒன் வாஸ் லைக் வேற லெவல். த வே இட் வென்ட் ஃப்ரம் ஒன் லெவல் டு த நெக்ஸ்ட். தென் தமாஷா. தென் ஒரு ரஜினி படம், அதை நான் சின்ன வயசுல பல தடவை ரிப்பீட்ல பார்த்துருக்கேன், ரீசெண்டா பார்க்கவே இல்லை. ஸோ மை ஒப்பீனியன் இஸ் நாட் சேஞ்ச் ஃப்ரம் வாட் இட் வாஸ் பேக் தென். மூன்று முகம், and then Charlie and the Chocolate Factory by Johnny Depp. Nice. actually on genre guess பண்ண முடியல. Good. Am I going next? Yes please Sam. Okay, so I have 2 disclaimers that I have to make before I do this. One வந்து, I was thinking about the movies and I realized a lot of times it's the emotion that we had when we watched the movie. That's what we are retaining a lot more than like the actual movie itself. ஏன்னா சில மூவிஸ்லாம் வாவ் அப்படின்னு அப்போ பார்த்துமா இம்பாக்ட் இருந்தது, பட் இப்போ நான் திருப்பி பார்த்தா மேபி ஐ மைட் கிரிஞ்ச் அட் இட் அப்படின்னு இருக்கலாம். எனக்கு அது வந்து இந்த வாட்டி தான் நான் ரியலைஸ் பண்ணேன். தி அதர் ஒன் இஸ் I had like different aspects or like categories mari. There are some movies which I would watch anytime and all time. Chumma I can watch it as if I'm watching for the first time. There are some which made like an emotional or connect or an impact or whatever. And then there are some where thrillers like I wouldn't understand or I wouldn't have guessed the ending, and because of that I like it. This gave me an opportunity to think of all that. However, நம்ம strict leader வந்து ஒன்னும் என்ன சொல்றது 5 தான் சொல்லணும், அப்புறம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டதுனால டப்புன்னு வர லிஸ்ட் இதுதான். Dark Knight, obviously all Nolan movies I like. So one particular scene, ஒன்னுல Dark Knight Rises, Dark Knight on கரெக்டா தெரியல, I think Rises. ரெண்டு ஷிப்ல 2 பேர் இருப்பாங்க, ஒரு set of people, and whether humanity will like go against each other or not. அந்த ஒரு சீன்காக I love the whole movie. Just to give a glimpse of our guest expertise, அந்த கரெக்டான மூவி பேர் சொல்லிட்டு பார்ப்போம். That's Dark Knight climax, wherein Joker will be hanging upside down and then Batman will be talking to her.
தேங்க்யூ. Yeah. And then இங்கிலீஷ் படத்துல வர ஒரு ஜென்டில்மேன் தி ஜென்டில்மேன், அது த ஹோல் ஒரு டிராமா த்ரில்லர் ஆஃப் திஸ் திங் வந்து செம்மையா பில்டப் பண்ணி போயிருப்பான் இந்த மூவில. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஆக்டர்ஸ் பிரில்லியன்ஸ் லைக் வாவ் அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் விக்ரம் வேதா, அண்ட் தென் பாஷா, ஒன் மோர் ஓஷன்ஸ் 11. Very nice. More than the actual list, I really appreciate you not adding extras and extras and extras. Good effort. Okay, over to you, Bharat. Unoda top 5. Okay. Sam actually put me on spot because she kept the list at 5. But I don't have that 5 in that list because நான் KTV King சொல்லி introduce ஆயிட்டேன். But I have set of Hollywood movies too. So I think I will get that privilege since I'm a guest. Can I go with 5-5 on both sides with all your permission? And I'll be quick. Oh, Bobby. Yes, of course. Go on. Okay. So first நம்ம தமிழ் சைடுக்கே வரேன். First in my list is Annamalai. I'm a hardcore fan of Rajini, and probably that's the first movie that I know there is a hero called Rajini. And Raj TV especially, the where that and the இதை தூக்கி போட்டு அதை தலைவர் அப்படி பிடிச்சி இப்படி தலைவர் அப்படி தலையை நிமித்தும் போது, that's my classic Rajini intro ever. When I think of Rajini, that's the intro that comes in. So that's my favorite. And the other thing is it has a versatile Rajini in his childhood, in his young age, in his teenage, his innocence, and then his old age, the way he talks to his daughter when she's in love. Perfect Rajini material மூவி அது. அதனால தட்ஸ் மை எவர் ஃபேவரைட். த செகண்ட் ஒன் இஸ் புதுப்பேட்டை, செல்வராகவன் ரைட்டிங். அதுல எவ்ரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு சைட் ஃப்ரேம்ல இருக்கிறவங்க கூட ஆக்ட் பண்ணியிருப்பான். அண்ட் இட் ஷுட் பி த பெஸ்ட் ஆஃப் இன் ஹிஸ் கரியர். சச் அ ரைட்டிங், சச் அன் யூஸ் ஆஃப் த ஃப்ரேம் அண்ட் எவ்ரி திங். இட் இஸ் த கேங்ஸ்டர் மூவி டு மீ. அண்ட் தேர்ட் ஐ வில் கோ வித் குருதி புனல், which is a different version of Kamal, where I see it is not only a cop movieங்கிறது இல்லாம அது சொசைட்டில வாட் இம்பாக்ட். அதுல ஒரு ஃபேவரட் டயலாக்ஸ் இருக்கு. கமல் சொல்லுவாரு, அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து சினிமா பார்த்து வர ஜென்ரேஷன், ஸோ அதனால நம்ம சொசைட்டிக்கு எதுவும் இம்பாக்ட் இருக்காது, விச் இஸ் ட்ரூ. கமல் இஸ் லைக் நாஸ்டடாமஸ். அதனால we can see how his thoughts are actually true in the real time. So அது that made an impact actually. Fourth one is very light movie, Panayarum Pathmaniyam I like because of the old couple, the way எல்லாமே அவ்வளோ ஜென்யூன் அண்ட் நேச்சுரலா இருக்கும். ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப ஃபீல் குட். இட் இஸ் ஆல்வேஸ் மேக் மீ லைட் மூவி. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கிளாசிக் தெய்வ மகன் ஃப்ரம் சிவாஜி கணேசன், வேர் he acted in 3 characters. அதுல the adaptation of westernization will come in, where he say hotel, நம்மள மாதிரி ஹோட்டல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ தட்ஸ் கிளாசிக் சிவாஜி மூவி. I'll stop here for Tamil. Nice recollection of movies. எனக்கு குருதிபுனல் I remember the technical brilliance, like camera brilliance and the story வேற லெவல்ல இருந்தது. Like that, that one particular sequence where he finds, he recollects the path. அது வந்து I think down for history அப்படின்னு. And Panayarum Pathmaniyam is also such a nice movie, like such a feel good simple story, ஆனா it makes such a lasting impression அப்படிங்கிறது. That's also a nice one. Good list. நைஸ். எனக்கு எல்லாத்துக்கு மேல ஆக்சுவலி லாஸ்ட் மூவி சிவாஜி கணேசன் மூவி, அவரோட அந்த தெய்வத்தனம், தட் வாஸ் குவைட் சர்ப்ரைசிங். இட்ஸ் நைஸ் தட் யூ ஆடட் இட். And to mention about தெய்வ மகன், Marlon Brando, right? Marlon Brando வந்து he didn't believe it is the same person who acted in 3 different roles. Interesting. Yeah. ஃபேக்ட்லாம் சொல்லி கலக்குறீங்க. Good job. Thank you. Trivia. Thank you. தமிழ் லிஸ்ட் கேட்டு நாங்க ஷாக்ல இருக்கோம். நெக்ஸ்ட் ஆன் டு இங்கிலீஷ் ப்ளீஸ். நன்றி. என்னோட இங்கிலீஷ் மூவிஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி இஸ் A Few Good Men. This movie is complete courtroom drama where Jack Nicholson and Tom Cruise ஓட ஆக்டிங் வந்து the way they carried themselves in the movie is amazing. It's my go-to movie every time. It will be in my mobile always. Scene by scenes அப்பப்ப பார்த்துருவேன். The next one is The Last Samurai. Last Samurai is kind of a movie which gives me a heavy ending. அது வந்து ஒரு it's a mixed emotion. I'll reveal the spoiler. There will be a samurai who will die at the end during the emperor period, where they are adapting to westernization, but then the samurai will be against it. So the last dialogue will give me a heavy ending. Third one is Dark Knight Rises. I am more into Batman than Joker or anyone's philosophy. So I feel the more action oriented and பேட்மேனுக்கு மாசா டயலாக்ஸ்லாம் வர இது வந்து டார்க் நைட் ரைசஸ். ஃபோர்த் ஒன் இஸ் ரிமெம்பர் த டைட்டன்ஸ். அது எண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட் எனிமோர். இட்ஸ் a real it's an adaptation of a real incident, so please do watch it if you have not watched. Denzel Washington movie. And finally the fifth one is 12 Angry Men. It's a classic again. I hope you all have watched it. Yes, again மல்டிபிள் டிகேட்ஸ்ல இருந்து படம் சஜஸ்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் சாம். உங்க ஃப்ரெண்ட் வந்து இங்கிலீஷ் புலவர் அது
அது நீ கேக்குற பத்தியா? அத நீங்க 2 பேருமே கேட்கக்கூடாது. நான் கேட்கலையே. சான்ஸ் கிடைக்கும் போது பால் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால அடிச்சிடணும். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருந்துச்சு. கிரேட் மூவி செலக்ஷன்ஸ். எனக்கு இந்த லாஸ்ட் சாமுராய் பாக்குற போதெல்லாம் வந்து அந்த மூவி பார்த்து முடிச்சுட்டு யூ ஃபீல் சாமுராய் இட் செல்ஃப் லைக் வெளியே வரும்போது அப்படியே பயங்கரமான ஒரு பிளட் எல்லாம் வேற மாதிரி ஃபீல் ஆகுமா? Yes, I used to have a samurai sword. After watching this movie, I had a feeling, same feeling ல இருந்தேன் நானும். அந்த புஷிடோ சாமுராய் வே ஆஃப் லிவிங் நம்ம கண்ணாடியில பார்க்கும் போதே நம்மள சாமுராய் அப்படின்னு நினைச்சு நானும் ஃபீல் பண்ணது உண்டு. நைஸ். ஐ ஹேவ் another question. ஸோ நீங்க வந்து பேஸ்ட் ஆன் என்ன எமோஷன்ல இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி படம் சூஸ் பண்ணுவீங்களா? லைக் இஃப் யூர் சேட் டு யூ வாட்ச் அ ரியலி சேட் மூவி, ஹாப்பியா இருக்கப்ப பயங்கரமான ஹாப்பி மூவி அப்படி பாப்பீங்களா? ஹவு டு யூ சூஸ்? அந்த மாதிரி சேடு ஹாப்பி அந்த மாதிரி ஃபீலிங்லாம் கிடையாதுங்க. எந்த ஃபீலிங்கா இருந்தாலும் ஹரி மூவி தான். கேடிவில ஹரி மூவி போட்டுட்டு ஒரு பிரியாணி எல்லா ஃபீலிங்கும் போயிடும். அட்ரினலின் ரஷ் தான் ஃபுல்லாவே. செம. சடனா இப்பதான் ஒரு லோக்கல் பர்சனாலிட்டி உள்ள வந்திருக்கு. ஆசம். வெளியில அப்படி ஃபியூ குட்மேன் காசாபிளாங்கா அப்படி இப்படின்னு பேசினாலும் உள்ளுக்குள்ள ஹரி தாங்க. 6 படத்தை போட்டு அப்படி சர்ன்னு போனா எல்லா இமோஷன்ஸும் நம்ம பாடிக்குள்ள வந்து வெளியில வந்துடும். அதுவே இல்ல ஒரு 1 minute வந்து ஒரு ஒரு இமேஜ் வந்து அப்படியே அப்படின்னு பண்ணிட்டீங்க. How possible it is? நான் தான் ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் கொடுத்தேன் கேடிவி கிங்னு. என்னதான் நம்ம எது பேசினாலும் கேடிவில இதெல்லாம் தான் போடுவாங்க. சோ அப்படி பார்த்து வளர்ந்ததுதான். நம்ம இந்த கேடிவி கிங்னு இவன் 4 தடவை சொல்றதுனால ஐ ஃபீல் obliged டு ஆட். இவன் வந்து ஒர்க் பண்றானோ, சாப்பிடுறானோ, கேம் விளையாடுறானோ, தூங்குறானோ, என்ன பண்ணாலும் பேக்ரவுண்ட்ல இப்போ வரைக்கும் கேடிவி ஓடும். அது எப்படின்னு எங்களுக்கும் தெரியாது. அது சுவிட்ச் ஆஃப் பண்ணா வேற பிரச்சனை வரும். கேடிவிக்கு இப்படி ஒரு லாயல் கஸ்டமர் இருக்க முடியுங்கிறது நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிரேட். மீட் த மேன். அது அப்படிதான். காதுல கேடிவி ஓடிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு அந்த நாளே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பிரமாதம். ஓகே, அடுத்து ஃபேவரட் டயலாக்ஸ் பத்தி பேசலாமா? எஸ், ஃபேவரட் டயலாக்ஸ் போலாம். ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் கெஸ்ட் இங்கிலீஷ் புலவரே கேட்ச் இட். சொல்லுங்க உங்க ஃபேவரட் டயலாக்ஸ். இன்ட்ரோடக்ஷன்லாம் இங்கிலீஷ் புலவர்னு கொடுத்து இப்ப நான் தமிழ்ல தான் போய் ஆகணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லயே ஆரம்பிச்சிடறேன். இந்த லாஸ்ட் சாமுராயில தான் நான் சொன்ன டயலாக். இந்த சாமுராய் நேம் இஸ் கட்சுமோட்டோ. சாமுராய் வில் டை அட் தி எண்ட். அந்த எம்பரர் போய் கேட்பாரு டாம் க்ரூஸ்ட, கேன் யூ டெல் மீ ஹவு ஹி டைட் அப்படின்னு. பட் டாம் க்ரூஸ் ரெஸ்பான்ஸ் வில் பி குட். ஹி வில் சே ஐ டெல் யூ ஹவு ஹி லிவ்ட். அந்த சாமுராய் வந்து எப்படி வாழ்ந்தான், though he is against westernization, how he adapted, how he wanted to learn, அதெல்லாம் அந்த மூவியோட என்டையர் கோரே. அதோட ஒரு ப்ராப்பர் எண்டிங்கான எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் செட். நான் முன்னாடி மூவிஸ்ல சொல்லும் போதும் ஐ ஹேட் அ மிக்சட் எமோஷன் அபவுட் தட் மூவிங்கும் போது அவன் செத்துட்டானேன்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் பட் கம்ப்ளீட் கன்க்ளூஷன் கொடுத்த ஒரு மூவினா அதுதான். அண்ட் இது திருப்பி அகைன் பேக் டு நம்ம சைடு கேடிவி சைட்ல போனீங்கன்னா ஐயா படத்துல நிறைய டைலாக் பிடிக்கும். பிட்வீன் சரத்குமார் அண்ட் பிரகாஷ் ராஜ் பண்ணி அண்ட் as well as ரொம்ப கிளீஷே கிரிஞ்சான டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஒன் ஃபேவரட் டைலாக் இஸ் அந்த பிரகாஷ் ராஜ் ஃபைனலா வந்து அந்த எலெக்ஷன்ல இருந்து வாக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சொல்லுவான், உன்னை நேர்ல வாடா போடான்னு கூப்பிட்டுருந்தாலும் வெளியில எல்லாம் கருப்சாமி என்ன தான் கூப்பிட்டுருக்கேன், உன்னை நான் என்னைக்குமே மதிச்சிருக்கேன் அண்ணா அப்படிமா. அப்போ ஒரு பிரகாஷ் ராஜ் கண்ணுல தண்ணி வச்சுட்டா மொமெண்ட்ல ஒரு எமோஷன் கொடுக்கும்போது நமக்கே அந்த ஃபீல் வந்துடும். பின்னாடி பேக்ரவுண்ட்ல அப்படியே ஐயா தோற அந்த மியூசிக் போடும்போது அப்படியே உருகிட்டேன். இப்போதைக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல வந்த டைலாக்ஸ் தான். இல்ல, ஆஃப் ஆல் தி தமிழ் மூவிஸ் அண்ணாமலை ஃபேவரட் மூவி, ரஜினி ஃபேவரட் சொல்லி ஐயால வந்து நின்னீங்கல்ல. ஹியூமன் மைண்ட் இஸ் சோ பிக்கல் ப்ரோ. இல்ல, எனக்கு ஒரே ஒரு டைலாக் மட்டும், யாரு சார் நீங்க மட்டும் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி எங்கெங்கயோ என்னென்னமோ இங்கிலீஷ் படம்லாம் சொல்லி ஃபைனலா ஐயால பிரகாஷ் ராஜ் டைலாக் சொன்னீங்க பாத்தீங்களா, சான்ஸே இல்ல. மீம் வர்த்தி. ஆனா நீ சொன்னதுல வந்து ஐ வாண்டட் டு ஆட் ஒன். ஆக்சுவலி தி லாஸ்ட் சாமுராய் வந்து எனக்கு படம் என்ன படம்னே தெரியல ஃபர்ஸ்ட் நீ சொல்லும்போது. ஆனா இந்த டயலாக் சொன்ன உடனே தான் ஐ ரிமெம்பர் தி ஹோல் மூவி. தட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் தி டயலாக் தட் யூ செட் அப்படின்னு ரியலைஸ் ஆச்சு. இவ்வளோ இம்பாக்ட்லாம் ஃபீல் பண்ணி மூவி ரிகலெக்ட் பண்ணனால நீயே வந்து அடுத்த டயலாக் சொல்லு. ஓகே, நான் பேசிக்காவே ஹோம்ஒர்க் வந்து 2 டைலாக் தான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கறதுனால கரெக்டா பரத்தும் 2 டைலாக் நிறுத்தினதால எனக்கு வசதியா போச்சு. ஒண்ணு வந்து தில் சாத்தா ஹேல இருந்து ஆமீர் கான் லாஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல் சீன்ல வந்து நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டல்ல அப்படின்னு அக்ஷய் கான் ஆமீர் கானை பத்தி கேட்பான். அப்போ ஆமீர் கான் வந்து ஆமா என்ன பண்றது, இட் இஸ் டிஃபிகல்ட் டு இம்ப்ரூவ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவான். நான் இன்னி வரைக்கும் வாழ்க்கையில அந்த டைலாக் யார் கேட்டாலும் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது என்னோட வெரி ஃபேவரட் டைலாக். இன்னொன்று வந்து ஃபேவரட் டைலாக் இல்லை, ஆனால் அது எனக்கு மனசில் பதிஞ்ச டைலாக். எனக்கு படத்துலலாம் காமெடி சீன் ஆகட்டும் எந்த டைலாகுமே பதியாது. எனக்கு வாழ்க்கையிலேயே 2 டைலாக் தான் பதிஞ்சிருக்கு. ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து அது 3 முகம்ல வந்து ஒன் ரஜினி வில் டை. அப்போ வந்து சாகும்போது ஏகாம்பரம் இன்னொரு ஜென்மம் எடுத்தாவது உன்ன அப்படின்னு கக்கி செத்துருவோம். அதுதான் என்னோட ஃபேவரட் டைலாக். பாவி 3 முகமோட அதுவும் இன்கம்ப்ளீட் டைலாக். வாவ், அந்த படத்துலயே அப்படிதான் வரும். ஓகே,
Next, who wants to go? Sam here. I'll go next. So நீங்களாம் ரெண்டு பண்ணது உங்க பாரு. நான் வந்து நிறைய லிஸ்டே வச்சிட்டேன். So I'm taking கடன் வாங்கி fine. Okay. First one, Kung Fu Panda. அதுல வந்து the famous one. There is no secret ingredient. It's just you. And அந்த படத்துல இருக்க எல்லா டயலாகுமே பிடிக்கும். But that's like one of my favorite. Next வந்து Matrix. It's one of my all-time favorite. அதுல வந்து சும்மா டே டு டே பேசிஸ்ல யூஸ் பண்றது 2 டைலாக். ப்ரொஃபவுண்டா இருக்கிறது ஒரு டைலாக். ஓகே. வந்து வாட் இஸ் ரியல் நியோ அப்படின்னு மார்ஃபியஸ் கேட்பான். அது வந்து அடிக்கடி சொல்றது. அப்புறம் இன்னொன்னு வந்து the truth is there is no spoon. எல்லாமே ஒரு மாய் அப்படிங்கிறதோ அடிக்கடி சும்மா ஸ்பூன் எடுக்க போதெல்லாமே சொல்ற ஒரு டைலாக் அது ரெண்டும். இன்னொன்னு வந்து there's one which will go like, I can only show you the door. You're the one who has to walk through it. Very similar. You're going to realize that there is a difference between knowing the path and walking through the path. இதெல்லாம் வந்து wow அப்படின்னு இருக்கிற டைலாக்ஸ். Of course I have to go to Harry Potter. Dumbledoreோட ஒரு ரொம்ப சூப்பர் டைலாக். It's our choices, Harry, that show what you truly are, far more than our abilities. இது கேட்டபோது அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ஆமால அப்படின்னு. It was like a shift of perception when that was told. PKS பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தலைவர் ஒன்று சொல்லியானோம். தலைவர் நிறைய இருக்கு, பட் ஷார்ட்டா போடா அந்த ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கான். Applause, applause, applause. Yeah, great performance and dialogue delivery, Sam. Wow, thank you. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய்விட. தட் இஸ் அல்டி. அந்த லிஸ்ட்லயே வேற லெவல்ல ஒரு ஃபன்னியா, பட் இட் இஸ் ஆல்சோ philosophical one. Nice one. Thank you. Harini, you want to go next? Yeah, வேற யாரும் இல்ல. ஸோ எனக்கும் நிறைய லிஸ்ட் இருந்துச்சு, பட் ஐ வில் ஸ்டிக் டு 3. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீசெண்டா அசுரன். நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்குவாங்க, ரூபா இருந்தா அப்படிங்கிருவாங்க. ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. தட் வாஸ் வெரி வெல் ரிட்டன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தலைவர் டயலாக், கடவுள் நல்லவரை சோதிப்பாங்க ஆனா கைவிட மாட்டான், கேட்டாங்க நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவோம். அண்ட் திஸ் மேட் மீ திங்க். அதனால இந்த டயலாக் சூப்பர் டீலக்ஸ்ல, தேசம்னா பக்தி, மொழினா பற்று, ஆனா ஜாதினா மற்றும் வெறியா, எல்லாம் கூட்டம் தானே. தட் வாஸ் ரியலி இம்பாக்ட்ஃபுல். வெரி வெரி நைஸ். நீ வந்து ஏதாவது காமெடியா சொல்லுவேன்னு நினைச்சேன், ஒரே கருத்தா முடிச்சிட்டேன். சூப்பர் டீலக்ஸ் டயலாக். அந்த மூவிஸ்ல இருக்க எல்லா டயலாக்குமே செம. அண்ட் எஸ்பெஷலி the one you said, அல்டி டயலாக் which gives you a rethinking of what we are even saying. யா ட்ரூ. ஏன்னா இது ஒண்ணு ஓ சே நம்மளும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம்ல அப்படின்னு தோணுச்சு. ஓகே, நீங்க தான் கெஸ்ட் क्वेश्चंस கேப்பீங்களா? கெஸ்ட் உங்க क्वेश्चंस கேட்க கூடாதா? எதுவும் ரூல்ஸ் இருக்கா? கேளுங்க. ஓகே, என்னோட क्वेश्चन என்னன்னா, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஜான்ரா? ஹாலிவுடோ தமிழ் விட்டுருங்க. பிகாஸ் தமிழ்ல நீங்க போனீங்கன்னா ஈஸியா மசாலா மூவின்னு போட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ தேர். ஹாலிவுட் மூவிஸ்ல வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஜான்ரா அண்ட் விச் மூவி மேட் யூ ரியலைஸ் திஸ் இஸ் யுவர் ஜான்ரா? ஓகே, நமக்கு இதுதான் வருமோ, இதான் நமக்கு பிடிக்குமோ அப்படின்னு அந்த மாதிரி மூவி என்ன? இஃப் யூ ஹேவ் எனி மென்ஷன்ஸ். அசிங்கமா இந்த உள்ளே நான் ஏன் சொல்லி வாலண்டியர் பண்ணி ஆன்சர் பண்றதுனால தான் அந்த பிஹேவியர் அப்படியே கண்டினியூ பண்ணி நானே சொல்லிடுறேன். ஒரு மூவியும் என்னால் சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் இதுவும் நீ கேட்ட மாதிரி என்னால் சொல்ல முடியாது. பட் ஐ வில் ஆன்சர் இட் அண்ட் தென் ஹோப்ஃபுல்லி யூ அக்ரி. எந்த படத்துலயாவது யாராவது அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா, அப்போ நம்ம தமிழ் படம் வாங்கிலாம் கிடையாது, பட் யூஸ்வலி எனி பேட்ரியாட்டிக் மூவிஸ் இல்லைனா அனிமேஷன் ஃபிலிம்ஸ், எல்லா அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லயும் வந்து ஒரு கேரக்டர் வந்து தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணும். அந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன்ல வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் புல் பைசன் அந்த ரேஞ்சில் ஒன்று வந்து கேட் கடியில் சிக்கி செத்து போயிடும், எல்லாரையும் காப்பாற்றி விட்டுட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன் இருக்க எல்லா மூவியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து ஒரு மூவி பார்த்து வந்ததில்லை, நான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிடிச்ச மூவிஸ்லாம் இந்த சீனுக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ தென் ஐ ரியலைஸ் ஓகே திஸ் கேரக்டரிஸ்டிக் இஸ் வாட் ஐ என்ஜாய் இன் மூவிஸ் அப்படின்னு. இது எந்த ஜான்ரால போய் சேர்க்கறதுன்னு தெரியல, பட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு புதுசா ஒரு ஜான்ரா எடுத்துட்டு வந்து எஸ் ஒரு சைட் கேரக்டர்ஸ் ஆகணும், அதானே? லைட்டா ஒரு ரீசனோட சாப்பிடும். ஆனா ரீசனோட இப்ப ஜெய்ஹிந்த்ல அர்ஜுனுக்கு சந்திரசேகர் டாடா காட்டிட்டே போய் ஜீப்பை போய் பாம்பு வெடிச்சு செத்து போயிடும், அந்த மாதிரி. அதே அந்த மாதிரிதான். பட் இதை எந்த ஜான்ரால சேர்க்கறதுன்னு தெரியல, பட் ஐ ஸ்டில் அக்செப்ட் தட் ஆன்சர். எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது. தேங்க்யூ. Sam here. I'll go next. I like action, thriller, sci-fi types or anything where there's like I don't know what's going to happen next. அந்த மாதிரி இருக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கும். I think Prestige was the one where I first found that or like realized that. And I also like this, I think I like romantic as well. But at the end the movie first சொன்னதுன்னா long ago my Julia Roberts or my best friend's wedding or even before that, one of those. Good one, nice. ஓகே, எனக்கும் ஐ ஹேவ் 2 ஆன்சர்ஸ். ஒன்னு வந்து சின்ன வயசுல நடந்தது அண்ட் ஒன் நவ். சின்ன வயசுல வந்து ஐ திங்க் ஆல் திஸ் நாட்டையே திருத்துற மூவிஸ் லைக் முதல்வன் மாதிரி, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஐ ப்ராபப்லி வாட்ச்ட். ஓகே, அண்ட் ஐ ஜென்யூன்லி பிலீவ் தட் அந்த மாதிரி ஒருத்தர் வந்தா ஃபுல்லா மாறிடும். ஸோ ஆல் தோஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் ஒருத்தர் வந்து ஊரை திருத்துறது அந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு.
மேபி ஒரு 20க்கு அப்புறம் வந்து இது என்ன ஜானர்னு எனக்கு தெரியல, லைக் சர்வைவல் philosophical கைண்ட் ஆஃப் ஜானர், லைக் காஸ்டவே. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூவி விச் ஐ தாட் ரியலிஸ்டிக் சர்வைவல் அந்த மாதிரி. மேபி அதுக்கப்புறம் லைஃப் புரிய ஆரம்பிச்சிருச்சா இல்லையாலாம் தெரியல, பட் இட் ஃபெல்ட் மோர் ரியல். பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜான்ரா. நீங்க சொன்னது சர்வைவல் ட்ராமா, மோர் ஆக்ஷன் சைஃபை அப்படிலாம் போகாம தட்ஸ் குட், தட்ஸ் ஸ்ட்ரெயிட் டு நோ. இது ஒரு புது ஜான்ரா கண்டுபிடிச்சா, சாக்ரிஃபைஸ்னு ஒரு ஜான்ரா, அந்த மாதிரி நீங்க சொன்னது யா நைஸ். இல்ல கெஸ்டா வந்தாலுமே மறுபடியும் என்னதான் அட்டாக் பண்ணுவீங்கங்கிறது ஒரு குறிக்கோளா வச்சிருக்கீங்க எல்லாரும். சரி, கேள்வி கேட்ட உன்னோட ஜான்ரா? எனக்கு வந்து கோர்ட் ரூம் டிராமா, ஃபியூ குட் மேன் 2006ல ரியலைஸ். ஓகே, கண்ட குப்பை இதெல்லாம் பார்த்திருக்கேன். கோர்ட் ரூம் சீன் வந்துச்சுன்னா அது எதுவா இருந்தாலும் பார்த்திருக்கேன். எல்லா மாவல் செயலும் ஒரு படம் இருக்கு தெரியுமா, வக்கீல் வண்டு முருகன் தெரியுமா, அந்த படம் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து பார்த்திருக்கேன். அப்புறமா தான் ரியலைஸ் பண்ண நமக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த டிபேட் அண்ட் தென் த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அப்பதான் ஐ ரியலைஸ் இந்த ஜான்ரா எனக்கு பிடிக்கும். நைஸ். இந்த லிங்கன் லாயர், த ஜட்ஜ், அந்த மாதிரி இருக்கிற ஸ்டஃப் சொல்றீங்கன்னு நினைச்சேன். பட் ஏதோ இப்போ 2-3 கேடிவி படம் சொல்லிட்டீங்க. வேலிட் யுவர் டைட்டில். குட் ஜாப். We had like such a nice time. என்னெல்லாமோ பத்தி பேசினோம், டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் ஆஃப் மூவிஸ். Thank you for that, Bharat, for being the guest to the show. And இந்த வாட்டி புதுசா கெஸ்ட் வந்து நம்மள கேள்வி கேட்டனால நம்ம வந்து கெஸ்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ண வச்சிருவோம். Bharat, closing thoughts? Thank you CoffeeTeaVodka for having me here. அருவா கத்தியில இருந்து சாமராய்ஸோட வரைக்கும் என் மெமரிஸை ஃபுல்லா அலசி அரைஞ்சு மூவிஸா வெளிக்கொண்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி for the session. So I will sign off with my favorite quote from Rocky Balboa. It ain't about how hard you hit, it is about how hard you get hit and keep moving forward. Thank you so much. அந்த புல் அரிக்கிற டயலாகோட we are coming to the end of this episode. Thank you so much, Bharat. It was really wonderful to have you. எங்களை மாதிரியும் உங்களுக்கும் ஒரு லிஸ்ட் இருந்தா நீங்களும் உங்க ஃபேவரட் மூவிஸ், டயலாக்ஸ் ஆர் கிரிஞ்ச் டயலாக் ஸ்பெஷலி எல்லாமே ஷேர் பண்ணுங்க. See you in another episode of Coffee Tea Vodka. Bye. Bye. Bacha.